லாகின் ஃபோடெக்கில் லாக்இஆர்பி ப்ரோ சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தனித்தனி வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, சேல்ஸு, பர்ச்சேஸு, எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ன்ற ஒரு கேட்டகரியை வந்து தனியாக பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆப்ஷன் பற்றி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ரிமைனிங் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லைவாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுக்கு அடுத்தது இருக்க இன்வென்ட்ரி ஆப்ஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்வென்ட்ரி ஆப்ஷனில் வந்து ஆல்ரெடி வந்து நான் சேல்ஸு, மல்டி ஸ்க்ரீனில் சேல்ஸு, பர்ச்சேஸு, எஸ்டிமேட் கொட்டேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொஞ்சம் அதை ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வென்ட்ரி ஆப்ஷனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் இருக்குது, மல்டி ஸ்க்ரீன் சேல்ஸ் லிஸ்ட் இருக்குது, பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் இருக்குது, எஸ்டிமேட் லிஸ்ட்டு. எஸ்டிமேட்னால் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிமேட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சலான் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பில் போடுறதா இருந்தாலும் சரி, மல்டி ஸ்க்ரீன் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மலாக வந்து ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒன்றா போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் பில்ஸ் வந்து போட்டிருப்போம் வீடியோஸில். ஸோ அந்த சேல்ஸ் பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே மேலே இருக்க பாருங்கள் பிஸ்னஸ் நேமு, அக்கௌண்ட் இயரு, ஃப்ரம் டு. இது வந்து எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஒரே சாஃப்ட்வேர்லேயே வந்து 3 பிஸ்னஸ் 4 பிஸ்னஸ் கூட வந்து ஆட் பண்ணி அவங்களுடைய டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லைன்னா மல்டிபிள் பிஸ்னஸை கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வேணும், எந்த பிஸ்னஸோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் வேணுமோ அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணி அக்கௌண்ட் இயர் எந்த இயர் இது வேணும், ஃப்ரம் டேட்லேருந்து அந்த இயரில் 2 டேட் போட்டுட்டு கெட் லிஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இயரோட ஃப்ரம் டு டேட்டில் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம எவ்வளோ கம்பெனிஸ் வேணாலும் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டேட்டாஸ்க்காக நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் பேஜில் வந்து இங்கே ஆக்ஷன் 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வாய்ஸை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஜஸ்ட்டு வந்து நம்ம போட்டிருக்க பில்லை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டரோட மாடல் வந்து மாற்றிக்கணும். நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். A4 பிரிண்ட்டு, டாட் மேட்ரிக்ஸ், தெர்மல் பிரிண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் லேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஷார்ட்கட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாட்டமில். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு எடிட் இன்வாய்ஸ்னு ஷார்ட்கட் இருக்குது, அதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்லேயே வந்து இந்த 3 ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடிட் இன்வாய்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம இன்வாய்ஸை வந்து இதில் கூட நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பில் போட்ட பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து ப்ராடக்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டோம், இல்லை ப்ராடக்ட்டில் வந்து எதுனா குவான்டிட்டி சேஞ்சஸோ இல்லை ரேட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமோ எது வேணாலும் நம்ம வந்து இந்த எடிட் இன்வாய்ஸில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எடிட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஐக்கானில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ் இன் யூனிகோட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து யூனிகோட் இன்வாய்ஸ் ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் கூட உங்களுக்கு பில் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட ப்ராடக்ட்டு, உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து தமிழில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை நாங்கள் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்லேயே இங்கே பாருங்கள் பிரிண்ட் இன்வாய்ஸ் இங்கிலீஷ், அதில் கொடுத்துக்கலாம். நம்ம சேல்ஸ் போடுற பேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் கொடுக்குறதுக்கும் இங்கிலீஷும் கொடுக்குறதுக்கு 2 ஆப்ஷனுமே வச்சுருப்பாங்க. அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன்.
இப்போ நம்ம ஒரு பில் வந்து சேல்ஸ் போடுறோம்னா இந்த இடத்துல வந்து கீழே பாருங்கள் பிரிண்ட் யூனிக் கோட், பிரிண்ட் இன் இங்கிலீஷ், இங்கேவே கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து சேவ் ஒன்லின்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேவே கூட கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா லிஸ்ட்டில் கூட நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கிரெடிட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா ப்ராடக்ட்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டேஸில் வந்து நான் பே பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டியூ டேட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறது தான் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து பேலன்ஸ் வந்து அவங்களோடது காட்டும். இப்போ 450 இருக்குன்னா இப்போ அந்த 450 வந்து கொடுத்துட்டு பே டேட்டில் போயிட்டு என்றைக்கு டே வந்து பே பண்ணுறாங்க அந்த டேட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சேவ் திஸ்ன்னு கேட்கும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரோட பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரே இன்வாய்ஸ்க்கான பில் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஒரு ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கணும்னா இங்கேவே எக்ஸல், பிடிஎஃப், பிரிண்ட் அவுட்டு அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு மட்டும் எக்ஸல் வேணும்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து எக்ஸல், பிடிஎஃப், பிரிண்ட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த பில்லை நம்ம பார்க்கக்கூடியது அவ்வளோதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணதை சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆனது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் என்ற ஆப்ஷன் போயிட்டு அந்த எந்த ப்ராடக்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு நீங்கள் இருப்பாரு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்வாய்ஸில் கேன்சல் இன்வாய்ஸ். இப்போ கேன்சல் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து நம்ம கேன்சல்னு கொடுக்குறோம்னா ஏதாவது சம் ரீசன்ஸ் போட்டு அந்த இன்வாய்ஸ் வந்து மிஸ்டேக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும், இல்லை டெமோக்காக போட்டிருப்பீங்க, இல்லை நாங்கள் ட்ரைனிங்க்காக வந்து சும்மா ஏதாவது போட்டிருப்பீங்கன்னா அந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் கேன்சலில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் டெலிட் இன்வாய்ஸ் வேணும்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த டெலிட் இன்வாய்ஸ் ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ சூப்பர் அட்மின் அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அப்படி பண்ண வேணாம். சப்போஸ் இன்வாய்ஸில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அந்த இன்வாய்ஸில் வந்து எடிட் பண்ணிவிட்டு வேற ஒரு கஸ்டமரோட இன்வாய்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பெட்டர் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வந்து டேலி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிஸ்ட்டுக்கான பேஜ். ஏதாவது டேமேஜ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 10 கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்படி பில் போடுறோமோ அந்த மாதிரி பில் போட்டு கொடுத்துக்கலாம். இன்வென்ட்ரியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டில் ஆல் 10 கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் போட போகிறோன்னா இப்போ பில் டைப் அவங்க B2Bயா B2C கஸ்டமரான்றதை நம்ம சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எக்ஸம்ப்டடாக இன்வாய்ஸா இல்லை டேக்ஸ் இன்வாய்ஸான்னு சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் யாருன்றதை சூஸ் பண்ணிவிடுவோம். சேல்ஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேல்ஸ் பண்ணுறவங்க யாருன்றதை சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து பில் போடலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நம்ம பில் போட்டது பார்த்துருப்போம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டு இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணாம் வேறு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி பில் போடலான்றதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டை வந்து நியூ டேப்பில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 650 rupees கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ப்ராடக்ட்ன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். வியூ இன்வாய்ஸ் இது வந்து இன்னொரு டேப்பில் வச்சுக்கலாம். வியூ இன்வாய்ஸ் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கிடுவோம்னா டெர்மரிக் பவுடர் வந்து 5 குவான்டிட்டி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணாம் வேறு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து அந்த பில் வந்து எப்படி போடலான்னா இப்போ இங்கே நியூ சேலில் போயிட்டு இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் இப்போ அதில் வந்து கஸ்டமர் நேம் என்ன கேஷ் பில்லுன்றவங்க தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் கேஷ் பில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் டெர்மரிக் மஞ்சள் 5 குவான்டிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க.
எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்ததுமே இங்கே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுனால இங்கே பாருங்கள் -650 வந்துச்சு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால கேஷ் வந்து 650 rupees வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இதுலேயே இப்படியே சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து காப்பியாக வந்துடும். அப்படி இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சேவ் கொடுத்துட்றேன் நான். சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணோம்னா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் பதிலாக வந்து அவங்க வாட்ச் வாங்குறாங்கன்னா வாட்ச் வாங்குறத மட்டும் நம்ம டிக் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் 5 குவாலிட்டி பதிலாக வாட்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்து கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துடும். இப்போ இதில் போயிட்டு இன்வென்ட்ரியில் போயிட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டில் போனோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நியூ பில்லாக வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அது 650 ஒன்று போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம 625 வந்து போட்டதுனால இந்த மாதிரி இருக்கும். ரிமைனிங் 25 மட்டும் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நார்மலாக பில் போட்டுட்டு ப்ராடக்ட்டை வேணும்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்க்ரீன் சேல் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். அதாவது 2-3 கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து ஒரே பில்லை வந்து போடுறதுக்கு தான் வந்து இந்த மல்டி ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இந்த வியூ ஃபில்டர் கொடுத்தோம்னா வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மல்டி ஸ்க்ரீனில் போடக்கூடிய பில் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஆல்ட் N கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே ஒரு சேல் போடுற மாதிரி ப்ராடக்ட் வந்து எடுத்துடுறோம். ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம். 3 கம்பெனியில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் இந்த பேஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நான் மல்டி ஸ்க்ரீன் வந்து நான் தனியாகவே வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பில் லிஸ்ட். பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட் போயிட்டு அந்த இன்வாய்ஸு குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் வந்து போடுவாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து ஆல்ட் N கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டோட நேம் கொடுப்போம், HSN கொடுப்போம், குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுப்போம், எந்த சப்ளையர்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதில் இங்கே இருக்கிற இந்த பில் நம்பரை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் போயிட்டு ஆல்ட் N கொடுத்துட்டு அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பரை இங்கே போட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டை போட்டு எவ்வளோ குவான்டிட்டி அதோட ரேட்டு எல்லாம் நம்ம இங்கேவே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நார்மலாக ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பில் போட்டிருக்குமோ அது எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்டிமேட் லிஸ்ட் தான் வந்து கொட்டேஷனோட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொட்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து போய் பார்த்துக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஆல்ட் N கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி சேல் பில் போடுவோமோ அதே மாதிரி வந்து கொட்டேஷன் போட்டு இதே வந்து நம்ம மேக் இன்வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் நேம் போட்டுறோம், குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துரும், அவங்ககிட்ட ரேட் வந்து நம்ம எவ்வளோ வந்து பேசணுமோ அந்த ரேட் போட்டுறோம். டிஸ்கிரிப்ஷன் எதனா கொடுக்குறதுனா கொடுத்துடும். பிஃபோர் டேக்ஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குதா இல்லை ஆஃப்டர் டேக்ஸில் எதனா டிஸ்கவுண்ட் இருக்கா அதை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இன்வென்ட்ரி பேஜில் வந்து எஸ்டிமேட் லிஸ்ட் அதில் போய்ட்டால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது அப்படியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா மேக் இன்வாய்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இன்வாய்ஸாக வந்து மேக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். ரிவைஸ் இன்வாய்ஸ்னால் வந்து சேம் எடிட் மாதிரி தான், அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டெலிவரி சலானாவும் நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். டெலிவரி சலானுக்கும் நார்மல் சேல் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா டெலிவரி சலானில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடிய வெஹிக்கல் நம்பரு என்றைக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டெலிவரி சலான் வந்து போடுறோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆல்ட் N கொடுத்தோம்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணிடுறோம், யாருக்கு போட போகிறோன்னு, என்ன ப்ராடக்ட் வந்து போட போகிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து போட போகிறோம்
கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எதனா இருந்தால் ஆட் பண்ணிடுறோம். போட்டுட்டு இவே பில்லாம் அதோட பில் நம்பரு டேட்டா ஆட் பண்ணோம். டெலிவரி த்ரூ வெஹிக்கிள்னால் வெஹிக்கிள் நம்பர் வந்து ஆட் பண்ணிடுறோம். நோட்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடர்னு வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு இன்வென்ட்ரியில் டெலிவரி சலான் லிஸ்ட்டில் போயிட்டு டெலிவரி சலான் இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே மேக் இன்வாய்ஸாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இன்வாய்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். டேட் ஆஃப் டெலிவரி வந்து என்றைக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு சேல் பில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பில்லு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பில்லு, டெலிவரி செலான், எஸ்டிமேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பில் போடுற மாதிரியே தான் வந்து பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட். ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்னால் அதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டோட நேம் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம்னா ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நம்ம இந்த ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஃபஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிடணும். அதோட ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மில்கி பார் வந்து 0 ஸ்டாக் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ நம்மகிட்ட 20 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 20 வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து வந்துடும். ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தோம்னா ஆல் 10 கொடுத்தோம்னா இப்போ அதே மில்கி பார் எடுங்க, 20 ஸ்டாக் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு, இப்போ 20 ஸ்டாக் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கே இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போதே வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போவே வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாமல் சப்போஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்டோட ஸ்டாக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். ரேட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜிஎஸ்டியோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நெகட்டிவ் குவான்டிட்டின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் ரீசன் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில் வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மில்கி பாரே எடுத்துக்கோங்க. மில்கி பாரில் வந்து ஒரு 20 குவான்டிட்டி தான் வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மில்கி பார் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது. ஆனால் அதோட குவான்டிட்டி ஸ்டாக் வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அதை நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பில் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ ஸ்டாக் இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பில் போட முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் பண்ணி வச்சோம்னா, நெகட்டிவ் குவான்டிட்டி எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸில், ஜென்ரல் செட்டிங்ஸில், இன்வென்ட்ரி செட்டிங்ஸில் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் சேல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை ஆன் பண்ணி வச்சோம்னா நம்மளால் வந்து அந்த ஸ்டாக் இல்லைனாலும் நம்மளால் பில் போட முடியும். என்ன ரீசன்னா மைனஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிடும். நம்ம எப்போ வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ வந்து அது ஈக்குவல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் வந்து செமரிக் பவுடர் வேணாம். இப்போ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா -15 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணது காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 15 எக்ஸ்ட்ரா நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா அப்போ அந்த 50 நம்ம சேர்த்து ஆட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணலாம்னா 15 + 50 சேர்த்தோம்னா மொத்தம் 65. அப்போ 65 போட்டோம்னா அதுக்கு எதனா ரேட் எதனா சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் வாட்ச்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். 50 இருக்குது ஸ்டாக். அதாவது ஃபஸ்ட்டு -15 இருந்துச்சு. -15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்கே அப்டேட் பண்ணாமல் போடுறதுனால நம்மளுக்கு மைனஸில் வந்துச்சு.
அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணது இப்போ வந்து 50 ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே இல்லைனாலும் நம்ம நெகட்டிவ் குவாலிட்டி ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ப்ராடக்டோட நேம் இருந்தாவே நம்மளால் பில் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் ரிட்டர்ன் லிஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பில் வந்து போட்டுடலாம் 650 எக்ஸ்சேஞ்ச்க்காக. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் வந்திருக்கு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் போடுற பில் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த பேஜில் கிடச்சிடும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லிஸ்ட் எல்லாமே இந்த பேஜில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் இங்கே கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட். பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட்னா வந்து ஓவராலாக வந்து நிறைய இன்வாய்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரிண்ட் கொடுக்காம ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சூஸ் பண்ணிடுறோம். பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட் வந்து சூஸ் பண்ணிவிட்டோம். ஃப்ரம் டே டு டேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ் வரும். இந்த 3 இன்வாய்ஸ் வந்து நம்ம ஒன்றாவே கூட நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். கொடுத்தீங்கன்னா அந்த 3 இன்வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக பில் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்வாய்ஸும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இன்வென்ட்ரி செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்வென்ட்ரி செக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லாகின்ஃபோடெக்கில் லாக்இஆர்பி ப்ரோ சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தனித்தனி வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, சேல்ஸு, பர்ச்சேஸு, எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ன்ற ஒரு கேட்டகரியை வந்து தனியாக பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆப்ஷன் பற்றி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ரிமைனிங் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லைவாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுக்கு அடுத்தது இருக்க இன்வென்ட்ரி ஆப்ஷன். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்வென்ட்ரி ஆப்ஷனில் வந்து ஆல்ரெடி வந்து நான் சேல்ஸு, மல்டி ஸ்க்ரீனில் சேல்ஸு, பர்ச்சேஸு, எஸ்டிமேட் கொட்டேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொஞ்சம் அதை ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வென்ட்ரி ஆப்ஷனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் இருக்குது, மல்டி ஸ்க்ரீன் சேல்ஸ் லிஸ்ட் இருக்குது, பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் இருக்குது, எஸ்டிமேட் லிஸ்ட்டு. எஸ்டிமேட்னால் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிமேட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சலான் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பில் போடுறதா இருந்தாலும் சரி, மல்டி ஸ்க்ரீன் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மலாக வந்து ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒன்றா போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் பில்ஸ் வந்து போட்டிருப்போம் வீடியோஸில். ஸோ அந்த சேல்ஸ் பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே மேலே இருக்க பாருங்கள் பிஸ்னஸ் நேமு, அக்கௌண்ட் இயரு, ஃப்ரம் டு. இது வந்து எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஒரே சாஃப்ட்வேர்லேயே வந்து 3 பிஸ்னஸ் 4 பிஸ்னஸ் கூட வந்து ஆட் பண்ணி அவங்களுடைய டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லைன்னா மல்டிபிள் பிஸ்னஸை கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வேணும், எந்த பிஸ்னஸோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் வேணுமோ அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணி அக்கௌண்ட் இயர் எந்த இயர் இது வேணும், ஃப்ரம் டேட்லேருந்து அந்த இயரில் 2 டேட் போட்டுட்டு கெட் லிஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இயரோட ஃப்ரம் டு டேட்டில் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம எவ்வளோ கம்பெனிஸ் வேணாலும் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டேட்டாஸ்க்காக நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட் பேஜில் வந்து இங்கே ஆக்ஷன் 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வாய்ஸை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஜஸ்ட்டு வந்து நம்ம போட்டிருக்க பில்லை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டரோட மாடல் வந்து மாற்றிக்கணும். நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். A4 பிரிண்ட்டு, டாட் மேட்ரிக்ஸ், தெர்மல் பிரிண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் லேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஷார்ட்கட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாட்டமில். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு எடிட் இன்வாய்ஸ்னு ஷார்ட்கட் இருக்குது. அதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்லேயே வந்து இந்த 3 ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடிட் இன்வாய்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம இன்வாய்ஸை வந்து இதில் கூட நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பில் போட்ட பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து ப்ராடக்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டோம், இல்லை ப்ராடக்ட்டில் வந்து எதுனா குவான்டிட்டி சேஞ்சஸோ இல்லை ரேட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமோ எது வேணாலும் நம்ம வந்து இந்த எடிட் இன்வாய்ஸில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எடிட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஐக்கானில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ் இன் யூனிக் கோட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து யூனிக் கோட் இன்வாய்ஸ் ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் கூட உங்களுக்கு பில் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட ப்ராடக்ட்டு, உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து தமிழில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லை நாங்கள் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்லேயே இங்கே பாருங்கள், பிரிண்ட் இன்வாய்ஸ் இங்கிலீஷ், அதில் கொடுத்துக்கலாம். நம்ம சேல்ஸ் போடுற பேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் கொடுக்குறதுக்கும் இங்கிலீஷும் கொடுக்குறதுக்கு 2 ஆப்ஷனுமே வச்சுருப்பாங்க. அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பில் வந்து சேல்ஸ் போடுறோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து கீழே பாருங்கள் பிரிண்ட் யூனிக் கோட், பிரிண்ட் இன் இங்கிலீஷ், இங்கேவே கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து சேவ் ஒன்லின்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேவே கூட கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா லிஸ்ட்டில் கூட நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கிரெடிட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா ப்ராடக்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டேஸில் வந்து நான் பே பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டியூ டேட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறது தான் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து பேலன்ஸ் வந்து அவங்களோடது காட்டும். இப்போ 450 இருக்குன்னா இப்போ அந்த 450 வந்து கொடுத்துட்டு பே டேட்டில் போயிட்டு என்றைக்கு டே வந்து பே பண்ணுறாங்க அந்த டேட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சேவ் திஸ்ன்னு கேட்கும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரோட பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரே இன்வாய்ஸ்க்கான பில் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஒரு ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கணும்னா இங்கேவே எக்ஸல், PDF, பிரிண்ட் அவுட்டு அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு மட்டும் எக்ஸல் வேணும்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து எக்ஸல், PDF, பிரிண்ட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த பில்லை நம்ம பார்க்கக்கூடியது அவ்வளோதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணதை சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆனது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் என்ற ஆப்ஷன் போயிட்டு அந்த எந்த ப்ராடக்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டு நீங்கள் இருப்பாரு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்வாய்ஸில் கேன்சல் இன்வாய்ஸ். இப்போ கேன்சல் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து நம்ம கேன்சல்னு கொடுக்குறோம்னா ஏதாவது சம் ரீசன்ஸ் போட்டு அந்த இன்வாய்ஸ் வந்து மிஸ்டேக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும், இல்லை டெமோக்காக போட்டிருப்பீங்க, இல்லை நாங்கள் ட்ரைனிங்க்காக வந்து சும்மா ஏதாவது போட்டிருப்பீங்கன்னா அந்த இன்வாய்ஸை வந்து நீங்கள் கேன்சலில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் டெலிட் இன்வாய்ஸ் வேணும்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த டெலிட் இன்வாய்ஸ் ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ சூப்பர் அட்மின் அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அப்படி பண்ண வேணாம். சப்போஸ் இன்வாய்ஸில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அந்த இன்வாய்ஸில் வந்து எடிட் பண்ணிவிட்டு வேற ஒரு கஸ்டமரோட இன்வாய்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பெட்டர் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வந்து டேலி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிஸ்ட்டுக்கான பேஜ். ஏதாவது டேமேஜ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 10 கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்படி பில் போடுறோமோ அந்த மாதிரி பில் போட்டு கொடுத்துக்கலாம்.
இன்வென்ட்ரியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டில் ஆல் 10 கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் போட போகிறோன்னா இப்போ பில் டைப் அவங்க B2Bயா B2C கஸ்டமரான்றதை நம்ம சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எக்ஸம்ப்டடாக இன்வாய்ஸா இல்லை டேக்ஸ் இன்வாய்ஸான்னு சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் யாருன்றதை சூஸ் பண்ணிவிடுவோம். சேல்ஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேல்ஸ் பண்ணுறவங்க யாருன்றதை சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து பில் போடலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நம்ம பில் போட்டது பார்த்துருப்போம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டு இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணாம் வேறு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி பில் போடலான்றதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டை வந்து நியூ டேப்பில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 650 rupees கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ப்ராடக்ட்ன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். வியூ இன்வாய்ஸ் இது வந்து இன்னொரு டேப்பில் வச்சுக்கலாம். வியூ இன்வாய்ஸ் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கிடணும்னா டெர்மரிக் பவுடர் வந்து 5 குவான்டிட்டி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணாம் வேறு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து அந்த பில் வந்து எப்படி போடலான்னா இப்போ இங்கே நியூ சேலில் போயிட்டு இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் இப்போ அதில் வந்து கஸ்டமர் நேம் என்ன கேஷ் பில்லுன்றவங்க தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் கேஷ் பில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் டெர்மரிக் மஞ்சள் 5 குவான்டிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்ததுமே இங்கே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுனால இங்கே பாருங்கள் -650 வந்துடுச்சு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால கேஷ் வந்து 650 rupees வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இதுலேயே இப்படியே சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து காப்பியாக வந்துடும். அப்படி இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சேவ் கொடுத்துட்றேன் நான். சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணோம்னா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெர்மரிக் பவுடர் பதிலாக வந்து அவங்க வாட்ச் வாங்குறாங்கன்னா வாட்ச் வாங்கிறத மட்டும் நம்ம டிக் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெர்மரிக் பவுடர் 5 குவான்டிட்டி பதிலாக வாட்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வந்து கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துடும். இப்போ இதில் போயிட்டு இன்வென்ட்ரியில் போயிட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பில் லிஸ்ட்டில் போனோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நியூ பில்லாக வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அது 650 ஒன்று போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம 625 வந்து போட்டதுனால இந்த மாதிரி இருக்கும். ரிமைனிங் 25 மட்டும் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நார்மலாக பில் போட்டுட்டு ப்ராடக்ட்டை வேணும்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்க்ரீன் சேல் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். அதாவது 2-3 கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து ஒரே பில்லை வந்து போடுறதுக்கு தான் வந்து இந்த மல்டி ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இந்த வியூ ஃபில்டர் கொடுத்தோம்னா வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மல்டி ஸ்க்ரீனில் போடக்கூடிய பில் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஆல்ட் N கொடுத்துட்டு நம்ம எப்போவுமே ஒரு சேல் போடுற மாதிரி ப்ராடக்ட் வந்து எடுத்துடுறோம். ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம். 3 கம்பெனியில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் இந்த பேஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நான் மல்டி ஸ்க்ரீன் வந்து நான் தனியாகவே வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பில் லிஸ்ட். பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட் போயிட்டு அந்த இன்வாய்ஸு குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பில் லிஸ்ட் வந்து போடுவாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து ஆல்ட் N கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டோட நேம் கொடுப்போம், HSN கொடுப்போம், குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுப்போம், எந்த சப்ளையர்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதில் இங்கே இருக்கிற இந்த பில் நம்பரை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் போயிட்டு ஆல்ட் N கொடுத்துட்டு அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பரை இங்கே போட்டுட்டு அந்த ப்ராடக்ட்டை போட்டு எவ்வளோ குவான்டிட்டி
அதோட ரேட் எல்லாம் நம்ம இங்கவே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நார்மலாக ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பர்ச்சேஸ் பில் லிஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பில் போட்டிருக்குமோ அது எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்டிமேட் லிஸ்ட் தான் வந்து கொட்டேஷனோட வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொட்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து போய் பார்த்துக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஆல் 10 கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி சேல் பில் போடுவோமோ அதே மாதிரி வந்து கொட்டேஷன் போட்டு இதே வந்து நம்ம மேக் இன்வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் நேம் போட்டுறோம், குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துரும், அவங்ககிட்ட ரேட் வந்து நம்ம எவ்வளோ வந்து பேசணுமோ அந்த ரேட் போட்டுறோம். டிஸ்கிரிப்ஷன் எதனா கொடுக்குறதுனா கொடுத்துரும். பிஃபோர் டேக்ஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குதா இல்லை ஆஃப்டர் டேக்ஸில் எதனா டிஸ்கவுண்ட் இருக்கா அதை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இன்வென்ட்ரி பேஜில் வந்து எஸ்டிமேட் லிஸ்ட் அதில் போய்ட்டால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது அப்படியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா மேக் இன்வாய்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இன்வாய்ஸாக வந்து மேக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். ரிவைஸ் இன்வாய்ஸ்னால் வந்து சேம் எடிட் மாதிரி தான், அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டெலிவரி சலானாவும் நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். டெலிவரி சலானுக்கும் நார்மல் சேல் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, டெலிவரி சலானில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடிய வெஹிக்கல் நம்பரு, என்றைக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டெலிவரி சலான் வந்து போடுறோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆல் 10 கொடுத்தோம்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணிடுறோம், யாருக்கு போட போகிறோன்னு, என்ன ப்ராடக்ட் வந்து போட போகிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து போட போகிறோம் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எதனா இருந்தால் ஆட் பண்ணிடுறோம். போட்டுட்டு இவே பில்லாம் அதோட பில் நம்பரு டேட்டா ஆட் பண்ணோம். டெலிவரி த்ரூ வெஹிக்கல்னால் வெஹிக்கல் நம்பர் வந்து ஆட் பண்ணிடுறோம். நோட்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடர்னு வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு இன்வென்ட்ரியில் டெலிவரி சலான் லிஸ்ட்டில் போயிட்டு டெலிவரி சலான் இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே மேக் இன்வாய்ஸாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இன்வாய்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். டேட் ஆஃப் டெலிவரி வந்து என்றைக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு சேல் பில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பில்லு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பில்லு, டெலிவரி சலான், எஸ்டிமேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பில் போடுற மாதிரியே தான் வந்து பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட். ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்னால் அதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்டோட நேம் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம்னா ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நம்ம இந்த ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு, செகண்ட் கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஃபஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிடணும் அதோட ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மில்கி பார் வந்து 0 ஸ்டாக் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அவங்ககிட்ட 20 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 20 வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து வந்துடும். ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தோம்னா ஆல் 10 கொடுத்தோம்னா இப்போ அதே மில்கி பார் எடுங்க, 20 ஸ்டாக் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சு, இப்போ 20 ஸ்டாக் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கே இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போதே வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போவே வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாமல் சப்போஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ராடக்டோட ஸ்டாக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். ரேட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜிஎஸ்டியோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஸ்டாக் அண்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நெகட்டிவ் குவான்டிட்டின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் ரீசன் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில் வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மில்கி பாரே எடுத்துக்கோங்க. மில்கி பாரில் வந்து ஒரு 20 குவான்டிட்டி தான் வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து மில்கி பார் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது. ஆனால் அதோட குவான்டிட்டி ஸ்டாக் வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அதை நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பில் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ ஸ்டாக் இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பில் போட முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் பண்ணி வச்சோம்னா நெகட்டிவ் குவான்டிட்டி எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸில் ஜென்ரல் செட்டிங்ஸில் இன்வென்ட்ரி செட்டிங்ஸில் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் சேல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை ஆன் பண்ணி வச்சோம்னா நம்மளால் வந்து அந்த ஸ்டாக் இல்லைனாலும் நம்மளால் பில் போட முடியும். என்ன ரீசன்னா மைனஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிடும். நம்ம எப்போ வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ வந்து அது ஈக்குவல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்மரிக் பவுடர் வந்து செர்மரிக் பவுடர் வேணாம். இப்போ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா -15 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணது காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 15 எக்ஸ்ட்ரா நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா அப்போ அந்த 50 நம்ம சேர்த்து ஆட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணலாம்னா 15 + 50 சேர்த்தோம்னா மொத்தம் 65. அப்போ 65 போட்டோம்னா அதுக்கு எதனா ரேட் எதனா சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் வாட்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். 50 இருக்குது ஸ்டாக். அதாவது ஃபஸ்ட்டு -15 இருந்துச்சு. -15 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்கே அப்டேட் பண்ணாமல் போடுறதுனால நம்மளுக்கு மைனஸில் வந்துச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணது இப்போ வந்து 50 ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாக்கே இல்லைனாலும் நம்ம நெகட்டிவ் குவான்டிட்டி ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ப்ராடக்டோட நேம் இருந்தாவே நம்மளால் பில் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் அண்ட் ரிட்டர்ன் லிஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பில் வந்து போட்டுடலாம் 650 எக்ஸ்சேஞ்சுக்காக. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் வந்திருக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் போடுற பில் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த பேஜில் கிடச்சிடும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லிஸ்ட் எல்லாமே இந்த பேஜில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் இங்கே கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட். பல்க் இன்வாய்ஸ் பிரிண்ட்னால் வந்து ஓவராலாக வந்து நிறைய இன்வாய்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரிண்ட் கொடுக்காம ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சூஸ் பண்ணிடுறோம். பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட் வந்து சூஸ் பண்ணிவிடும். ஃப்ரம் டே டு டேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ் வரும். இந்த 3 இன்வாய்ஸ் வந்து நம்ம ஒன்றாவே கூட நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். கொடுத்தீங்கன்னா அந்த 3 இன்வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக பில் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்வாய்ஸும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இன்வென்ட்ரி செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ரிப்போர்ட்டில் போய்ட்டு நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்வென்ட்ரி செக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.